ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 23 மே 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெயினர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ் டேஸுங்களாம் வந்து எவ்வளோ க்ரோட்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 243 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. நிஃப்டி வந்து ரொம்பவே வாலட்டைலாக இருக்குது. முக்கியமான காரணம் எஃப்ஐஎஸும் தான். எஃப்ஐஎஸ் வந்து ஒரு நாள் செல் பண்ணுறாங்க, ஒரு நாள் பை பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க ரேண்டமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது வந்து நிஃப்டி வந்து ரொம்பவே பாதிக்குது. ப்ராடர் மார்க்கெட்டுமே வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருக்குது. நிஃப்டி வந்து இப்படியே வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா குளோபல் கியூஸுமே வந்து அந்தளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூரோப்பியன் யூனியன் மீதும் சரி, ஆப்பிள் மீதும் சரி ஒரு சில டேரிஃப்ஸ் வந்து போட போகிறதா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூஎஸ் மார்க்கெட்டையும் வந்து ரொம்பவே ப்ரெஷரில் வச்சுருக்குது. யூஎஸ் இண்டிசஸ்லாம் வந்து வெள்ளிக்கிழமை விழுந்துருந்துச்சு. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வந்து நல்லாவே ரேலியாக இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டே வந்து இது கொஞ்சமாக பாதிச்சிட்டு இருக்குது. அப்புறம் பிட்காயின் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து எட்டர்னல் இருக்குது, ஒரு 8 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு அப்புறமா இப்போ வந்து அது ஒரு கொஞ்சம் ரெக்கவரியாக வந்து பார்த்துட்ருக்குது. அதாவது எம்எஸ்சி இண்டெக்ஸில் வந்து இதை ரிமூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்ததுனால நிறைய அவுட்ஃப்ளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால இது கொஞ்சமாக விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் ரேலியாக இருக்குது. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பார்த்திங்கன்னா சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்குது. ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து ஒரு 24 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேலியை கொடுத்துட்ருக்குது. ஸோ அதனால் ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து இந்த ரேலியை கொடுத்துருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து சன்ஃபார்மா இருக்குது, ஒரு 35 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. சன்ஃபார்மோட Q4 ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அதில் வந்து ப்ராஃபிட் வந்து 19% வந்து டிக்ளைன் ஆச்சு. அதனால் அந்த ஸ்டாக்கு விழுந்துருக்குது. இப்போ வந்து சன்ஃபார்மாவில் இன்னொரு நியூஸும் வந்துருக்குது. அதாவது யூஎஸ் பேஸ்டு ஃபார்மாசி ஐஎன்சி அப்படிங்கிற கம்பெனியில் வந்து அவங்க $25 மில்லியன் அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்குது. இது மூலயமா அவங்களோட ஸ்டேக் வந்து 22.7% அதில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம். ஸோ இந்த வீழ்ச்சி அடைஞ்சிருக்க நேரத்தில் இந்த நியூஸ்னால் மேபி மண்டே வந்து இந்த ஸ்டாக் வந்து ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா கிராசிம் இருக்குது, ஒரு 15 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. Q4 ரிசல்ட் வந்துச்சு. அதில் நெட் லாஸ் பார்த்திங்கன்னா 288 crore இருந்துச்சு. லாஸ் வந்து முன்னாடியோட இப்போ கம்மியாக இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக் வந்து விற்று விழா தான் வச்சுருக்குறாங்க. எஃப்ஐஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாள் செல் பண்ணாங்க. இன்றைக்கி மறுபடியும் வெள்ளிக்கிழமை மறுபடியும் பை பண்ணியிருக்கிறாங்க. 1794 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா 4வது கண்டினியூஸ் டே பை பண்ணுறாங்க. ஒரு 299 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பையுமே சேர்த்து மார்க்கெட்டை கொஞ்சம் ரேலியாக வச்சுருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்பர் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.